ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேம். இருக்கீங்களா? ஊர்ல எங்கேயாவது காணாம போயிட்டு இருக்கீங்களா? எல்லாமே நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருந்தா போதும். ம், நிறைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. ம், ஆ, நிறையா மார்ப்பு ம், மீன்ஸ் நிறையா புது வைப்ரேஷன் எல்லாம் உருவாக்கிச்சு. ம், ஸோ தமிழ்நாட்டில் ஒரு வைப்ரேஷனை ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு வரையும் ம். யோசிக்கிறாங்க. ஓகே. எதனால சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படிங்களா? இப்ப நீங்க வீடியோ வீடியோல ஆக்சுவலி ம். இன்னைக்கு வீடியோ வந்து ஓவரால் தீம். ஸோ ஓகே. சொல்லிக்கிறது இல்லைன்னா யாராவது என்ன புதுசா சொல்றது, பிசினஸ் பண்ணணும். புதுசா பிசினஸ் பண்ணணும், இல்ல பிசினஸ் பண்ணிருக்கவங்களுக்கு எப்படி போகணும், எந்த மாதிரி கலெக்ஷன் போடணும், அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து ம். சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம விஜய் சார் எடுத்திருக்கோம். ஸோ ம், விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜஸ்ட் ம், தன் மீன்ஸ் அவரோட நம்பிக்கை தான் அவரோட ஜெயிக்க வச்சது. ஸோ ம், யாராவது இப்போ அதான் நான் இன்னைக்கு போகணுமா வேணாமா, நிக்கணுமா ஆடணுமா, இதெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ம். கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஒரு ஓகே. ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கணும், அப்பதான் ம், முடியும். ஸோ ம், சிம்பிள் லாஜிக் மேடம். யாராவது பிசினஸ் பண்றவங்க ஸ்டார்டிங் ம். ஓவரால் எங்கள்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் ஒரு பீஸ் நான் காட்ட போறேன். ஓகே. யாருக்கா வேணும்னா செட் வைஸ் வாங்கிட்டு ஷாப் வைக்கிறதோ இல்ல ஸ்டார்ட் அப் பண்றதோ ம், நீங்க பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதான் யாராவது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, நாங்க புள்ள ஸ்டார்ட் பண்ணோம், மதர் ஸ்டார்ட் பண்ணோம், இல்ல பையன் ஸ்டார்ட் பண்ணோம், அப்பா ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க செய்யுங்க, இண்டிவிஜுவல் ம். நீங்க செய்யுங்க, நீங்க நம்புங்க உங்களை. அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி ஸோ வருவீங்க. என்ன ஸோ சொல்றீங்கன்னா, அவங்கள அவங்க நம்பணும் ஃபர்ஸ்ட்டு. 100% என்ன நான் ம், நம்பணும். ஓகேவா? ம், நீங்க நம்பணும். அதனால வந்து பிசினஸ் பண்ற நிறைய பேர் பிரம்ம வித்யான்னு நினைக்கிறாங்க. ம். ஒன்றும் கிடையாது. ஓகே. எப்படி சார் வந்து எங்கேயோ இருந்து எங்கோ போயிட்டாரு, அத மாதிரி ம், நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். என்னைக்கோ கிடையாது, இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க ஓகே. மேடம் சொல்லுவாங்க, ஆ. நாளைக்கு எத்தனை நாளைக்கு போயிடுச்சுன்னு தெரியல, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க கலெக்ஷன்ல போயிட்டு ரொம்ப நெறைய பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசிக்கிறது எலெக்ஷன் கிடையாது. நிறைய இதுங்களா? பேருக்கு டவுட்டு. நிறைய ம். பேருக்கு எங்க போகணும், எப்படி வாங்கணும், நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு எங்க வாங்கணும், சிக்பேட்டை எங்க கரெக்ட். ஒரு வாட்டி ட்ரிப் வாங்க பெங்களூருக்கு. ம். நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் இருந்து சிங்கிள் பீஸ் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது. ம். டைரக்டா வந்துருங்க, பாருங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போங்க, சேல் பண்ணுங்க, நீங்க நல்லா இருங்க. சிங்கிள் பீஸ் குடுத்துட்டு இருக்கீங்களா? சிங்கிள் பீஸ் இல்ல, சிங்கிள் பீஸ் திருப்பி திருப்பி சிங்கிள்னு அப்ப சொல்லாதுங்க. சிங்கிள் பீஸ்ன்றீங்க? சிங்கிள் செட் மேடம். சிங்கிள் செட் ஆ தெளிவா சொல்லுங்க. எங்களுக்கு புரியணும் இல்லையா நீங்க உங்களுக்கு சொல்றது? பாதி தமிழ்காரங்க தமிழே புரியாதுன்றது கரெக்டா இருக்குது. ம். சரி விடுங்க. ஸோ அப்போ இன்னைக்கு கான்செப்ட் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ம். ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ம். பெங்களூர் எங்கேயோ கிடையாது. நிறைய பேர் பெங்களூரே பார்த்ததே கிடையாது. ம். வீட்டில் உட்காந்துனே பண்றீங்க. ஒரு வாட்டி அந்த சீட்டு கொஞ்சம் நவுத்துங்க, சேர அப்படி நவுத்துட்டு ம். பெங்களூர் பஸ் ஏறுங்க, ம். எந்த இறங்குங்க, ஒரு நாலு பஸ் பாத்துங்க. ஃபேருக்கு பைசா குடுப்பீங்களா நீங்க? கொடுத்துடலாம் மேடம், என்ன இருக்கிற மேட்ரு. பெங்களூர் வாங்க, ம். வந்து பாருங்க பெங்களூர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அது ஸ்பெஷல் இந்த ஸ்டைல் எவன் என்ற ஒரு ஷாப் இருக்குது. ம். அதை வாட்டி பாருங்க, விசிட் பண்ணுங்க. நல்லபடி பிடிச்சதுன்னா எடுத்துட்டு போய் நல்லபடி நான் சேல் நெறைய பண்ணுங்க. நாள் வீடியோ எடுக்கலன்ட்டு நெறைய பேசிட்டு இருக்கீங்களா? பேசுறது கிடையாது. நிறைய பேருக்கு டவுட்டு. ம். அனுப்புவீங்களா, மாட்டீங்களா, இருக்கீங்களா, அங்க இருக்கலாம். அங்கே எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவுக்கு, இங்கிலாந்து, மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த ஆளுக்கெல்லாம் அனுப்பு. இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஊருக்கு ஆளுங்க டவுட்டு. ஸோ ம். நாங்க என்ன சொல்றோம்னா, எதுவுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளா பஸ் இறங்க, இன்னைக்கு வந்து இறங்குங்க. ம். போர்டு கடிக்கும், ஸ்டைல் வந்துட்டு அடிங்க, கூகுள்ல வந்து இறங்க போறீங்க. ஸோ ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கு ஒரே சின்ன அட்வைஸ் என்னன்னா, ம். இப்போ காட்டுறது எல்லாமே ஒரு ஒரு செகண்ட். நாங்க என்ன சும்மா டைம் பாஸ்க்காக பண்ணல. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வந்து காட்டுறோம். ம். எல்லா வீடியோ பாருங்க. ஓ, பைசா என்னென்ன கொடுக்க கலெக்ஷன்ஸ் நீங்க பைசா இருக்கோ கொடுக்காதுங்க. ம். வீடியோக்கு பைசா கொடுக்க தேவையில்ல. ம். ஜஸ்ட் பார்க்கலாம். கண்ணை விட்டு இன்டர்நெட் பாருங்க. குடுக்கணும் இல்லீங்களா? பைசா ஆமா. குடுக்காம இன்டர்நெட் வந்துடும். ஐயையோ! சரி விடுங்க. அது ம். உங்களுக்கு சொல்லி நாம எவ்வளவு சொன்னாலும் அ என்ன சொல்றது? ஆனா ஒண்ணு, பரவால்ல. எங்களுக்கு புரிஞ்சது எங்களுக்கு புரியுது. சரி நீங்க ஐட்டம் மட்டும் காமிங்க. ஐட்டம் மட்டும் காட்டுறேன். அப்படி இல்ல. நீங்க ஒரு ம். வாட்டி பாருங்க என்ன இருக்குன்ட்டு. காசா, ஓகே. பணமா பார்க்கறதுக்கு மேடம். இத ம். பாருங்களேன். இது வந்து கலம்கரி, ம். அஜ்ரக் பிரிண்ட். அஜ்ரக் பிரிண்டட்ல கலம்கரி. ஆ ஓகே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஹேண்ட் பிளாக் குர்தீஸ், பிரிண்டட் ஹேண்ட் இல்லீங்களா? பிளாக் பிரிண்ட். வெறும் குர்தீஸ் இது. ம். ஸோ குர்தீஸ்ல 2 பீஸ், 3 பீஸ் எல்லாமே இருக்குது. ம். ஸோ இப்போது காட்டுறது நம்ம வந்து ம். சைட் கட் குர்தீஸ் 299 ரேஞ்சில இருக்குது. ஆமா. ஏன் இவ்ளோ இன்னும் காஸ்ட் இதுக்கு? ஆமா, நிறைய பேர் கேக்குறீங்க. ம். 180, 160 சொல்றீங்க பாருங்களேன். ம். பிரைஸ் வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ம். பார்கிங் கிடையாது. இது ஓகே. வச்சிருக்கோமா 299 சொல்லிருக்கோமா? அது இதுல என்ன 299 தான் இருக்கும். டிஃபரண்ட் 219ன்றீங்களே அது நீங்க வெறும் வந்து குர்தா. பாருங்க, நாங்க குவாலிட்டி எப்படி பாருங்க. சேல் பண்றது? அப்படி அப்படி சொன்னா என்ன பாருங்களேன். ம். 100 ரூபாய்க்கும் கிடைக்குது ஆப்பிள், மாங்காய் 20 ரூபாய்க்கும் கிடைக்குது, 10 ரூபாய்க்கும் கிடைக்குது. அது டிபெண்ட். ஓ, அப்படி சொல்றீங்க. சும்மா வந்து எதுவும் சொல்றது இல்ல. இதுல 299. ஸோ ஓகே. இதோட கம்மி ரேஞ்ச் வேணுமா? டோட்டல் வீடியோ பாருங்க. ம். கம்மியா ஜாஸ்தியான்ற நெக்ஸ்ட் மேட்ரு. ம். குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் பாருங்க. ம். ஓகேவா?
ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சாம்பிள் தான் நான் காட்டினிருக்கேன் நான். ஓகே, இது எல்லாமே கலம்கரி பேட்டர்ன்ல கலெக்ஷன்ஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பாருங்க, இந்த கம்ப்ளீட் ரேக் பூராமே வந்து கலம்கரி. சோ இப்ப வெயிலுக்கு ட்ரெண்டிங் அதுதான். அதுலயும் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் கலம்கரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப டிமாண்ட். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருக்கேன் 3XL to 5XL. சோ 3XL to 5XLங்க பாருங்க. இதுல என்ன பிளஸ் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு? எக்ஸ்ட்ரா இருக்கு 3XL இருக்குது, 4XL இருக்குது, 5XL இருக்குது. 3XL 5XL 40 லெந்த் கொடுத்தா எங்களுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் லெந்த் 44 லெந்த் மேம் பாருங்க. 44 லெந்த் கொண்டு வந்திருக்கீங்க. 40 லெந்த் வந்து காட்டன்ல இருக்குது. இது ரயான்ல 44 லெந்த். சோ 3XL 4XL 5XL இருக்கா வேணுமா? உங்கள்ட்ட சேல்ஸ் பண்ற யாராவது என்கொயரி இருக்குதா? சோ அந்த டீமுக்கு வந்து இது இருக்குது. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல 3XL 4XL 5XL போட்டிருக்கேன், போடுங்கன்றீங்க. கலெக்ஷன் வரும்போது போடும், கலெக்ஷன் லிமிட்டடா இருக்கும்போது போடுறது இல்ல. சோ அதனாலதான் வேற அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க சொல்லும்போது 3XL to 5XL. ஜாஸ்தி பேசாதீங்க, பேசியே அறுக்குறீங்க. அதுவும் கரெக்ட் தான். பேசினாதானே மேடம் தெரியும், இல்லன்னா எப்படி தெரியும்? இதுக்கு ஒரு நிமிஷம் பேசணும், 2 நிமிஷம் பேசினா. இத பாருங்களேன், இது காட்டன்ல. இது காட்டன்ல 3XL to 4XL 5XL. இது 3XL சைஸ். சோ பாருங்க, லெந்த் எல்லாமே வந்து உங்களுக்கு 44 லெந்த். மேடம் இது காட்டன்ல 40 தான், ரயான்ல 44. சரியா? 42 மாதிரி இருக்கு. ஓகே, இருக்கு 42 இருக்கும் அப்படி சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் காட் கலெக்ஷன் சார். பாத்து கீழ விழுந்துட்டு போறீங்க. ஷார்ட் குர்த்திஸ் மேடம், நிறைய பேருக்கு ஷார்ட் கட் ஜீன்ஸ் மேல போடுறது என்ன வேணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஜீன்ஸ் மேல போடுறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க சார் அப்படின்னாங்க. ஸோ ஜீன்ஸ் மேல ஷார்ட் குர்த்திஸ் இருக்குது. ஓகே, சைஸஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. S to XXL சைஸஸ் இருக்கும். அதுல இந்த மாதிரி ஒன்று இருக்கா. ஸோ காட்டன்ல வேணும், யாராவது வேணும் அப்படின்னா காட்டன்லயும் இருக்கு. காட்டன்லயே இருக்குது. காட்டன்ல பாருங்க எவ்வளோ பியூட்டியா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. ஷார்ட் குர்தா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜீன்ஸ் போட்டிருக்கேன், எவ்வளவு லுக்கா தெரியுது. அப்ப நீங்களே போட்டுட்டு போயிடுங்க. நல்லா தெரியுது இல்லையா ஜீன்ஸ்க்கு, அதனால. நெக்ஸ்ட் காட்டன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவாசால காட்டன் இருக்குது. ஸோ அவாசாலையும் காட்டன் இருக்கா. ஸோ இதுக்கும் XXL சைஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து பிக்ன்றாங்கல்ல, அதனால அப்புறம் ஓகே. இது வந்து காட்டன்ல வந்து லெந்த் 40 வந்து எதுக்கு தெரியுமா காட்டுறேன், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றாங்கல்ல, ஒரு வியூ மட்டும் தான் காட்ட முடியும், எல்லாமே காட்ட. சோ இதெல்லாம் எல்லா போட்டோஸ் வேணும்னா என்ன பண்ணனும்? குரூப்ல ஜாயின் ஆகணும். குரூப்ல அப்டேட் பண்ணுவீங்களா? குரூப்ல ஜாயின் ஆன உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு பேஷன்ஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். எனக்கு பேஷன்ஸ் இல்லை, அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பேஷன்ஸ் கொஞ்சம் வைக்கணும். அதனால என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் 100% நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் வண்டி ஏறி இங்க வந்துருங்க, பாருங்க. நிறைய எல்லாருமே வர முடியாது இல்லீங்களா? எல்லாரும் ஒரு நாள் வந்து பெங்களூர் விசிட் பண்ணுங்க. பெங்களூர் எப்படி இருக்குன்னு பாருங்க அட்லீஸ்ட். ஓகே, இது வந்து வேட்டிகன் இல்லீங்களா? ஆமா, வேட்டிகன்ல குர்தீஸ். சோ அதுலயே குர்தீஸ்ல ஃபெஸ்டிவல்ல பிரைஸஸ் எதுமே சொல்ல மாட்டேன்றீங்க. 275 வரும். சோ அதுலயே வந்து சம்திங் டிஃபரண்ட் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன். சோ இது ஒன்னு காட்டுறேன் உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டு. சோ இது எல்லாமே வந்து அதே இல்லீங்களா? ஆமா. ஓகே, கலெக்ஷன்ஸ்க்கு வந்து கம்மி கிடையாது, நிறைய இருக்கும் உங்களுக்கு. இந்த பாருங்களேன், காலர் நெக்ல இங்க ஒரு டிசைன் இருக்குது, கீழே இங்க பாருங்க இந்த மாதிரி பார்டர்ஸ் டிசைன் இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி இன்னும் குர்த்திஸ்ல தான் இருக்கு, நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கேலப் டிசைன்ஸ், ஸ்கேலப் டிசைன்ஸ் டாப்ல இருக்குது, சைடுல இருக்குது. இந்த பாருங்களேன், ஸ்கேலப் டிசைன்ஸ் இது ட்ரெண்ட். சைடு டிசைன் இல்லீங்களா? சைடு டிசைனுங்களா? சோ சைடு டிசைனே இருக்குது. சாரி, ஒரு ஃபாஸ்ட் சொல்லிட்டேனோ. போதும், எங்களுக்கு ஸ்கேலப் வேண்டாம். ஸ்கேலப் வேணான்றால் நீங்க தான் இவ்வளோ நேரம் பண்ண டைம் ஜாஸ்தி ஆயிடும் சார். ஐயோ, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பேஷன்ஸ் வைங்கன்ட்டு. நீங்க கலெக்ஷன் வேணும், ஐட்டம் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வெறும் இந்த போட்டோ காட்டிட்டு 4-5 காட்டிட்டு பிரேக் ஆயிடலாம். ஸோ வீடியோ யூடியூப்ல ஏன் வர லென்த்தா உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வாங்கலன்னா என்ன ஒன்றும் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் ஹெவி ரேன்ல இருக்கு, வேட்டிகன்ல இருக்கு. இதெல்லாம் விட்டு நான் அனார்கலிக்கு போயிடுறேன் சிம்பிளா. சோ இதுல அனார்கலில 2 விதமா இருக்குது. ஒன்னு ரயான் இருக்குது, இத பாருங்களா ரயான். ஓகே, ரயான் அனார்கலிங்களா? ரயான் அனார்கலி. சோ இதெல்லாம் வந்து அனார்கலின்றது 2 விதமா இருக்கும். நான் ஒன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இத பாருங்களா, நிறைய த்ரெட் கொடுத்துருக்கோம். ஓகே, த்ரெட்டா கட்டிக்கிட்டோம்டா. ஆமா, இங்க பாருங்களா, இந்த மாதிரி டிசைன். ஓகே, ஸ்கேலப் நெக் டிசைன்.
ஸ்கேலப் பின்னாடி பின்னாடி வந்து இந்த பாருங்களேன் இந்த ஸ்ட்ராப் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கட்டிக்கிறதுக்கு. தெரியவே இல்ல. இருங்க மேடம், இந்த பாருங்களேன் இது கீழே லோவர் என்ன சொல்றது ஹிப்புக்கு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன மேம் சொல்ற பின்னாடி இந்த பின்னாடி பேக் சைடு அந்த கட்டுறதுக்கு இந்த மாதிரி அது ஒண்ணு இல்லாம 2 கொடுத்துருக்கீங்க. இங்க 1 3 எல்லாம் கயிறா கட்டிட்டு சுத்திட்டுட்டா டிசைன் மேடம். நீங்க என்ன மேடம் அப்படி சொல்றீங்க? இங்கே ஒரு டிசைன் இருக்கு. இதுலயும் வந்து கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் சோ இது நான் என்ன சொல்றது என்ன தெரியுமா? இது இன்னைக்கு பாக்குறீங்க, திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு ஒரு நெக்ஸ்ட் டே கழிச்சு இதே கொடுங்கன்னா அது கிடைக்காது. இருக்கும்போது வாங்கிக்கணும். ஸோ எங்கள்கிட்ட நான் இப்பவும் சொல்றேன், அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் கலெக்ஷன்ஸ் வந்துனே இருக்கும். இது ரா சில்க்ல சாரி என்ன சொல்றேன் நான் மேடம் சொல்ல மாட்டேன். லீவால அனார்கலி. ஸோ காட்டன்ல அனார்கலி. இது காட்டன் சரிங்களா? காட்டன்ல அனார்கலி. காட்டன் அனார்கலி பாத்தீங்களா? ஓகே சூப்பரா இருக்கு. இது கலம்கரி. உல்டா காமிக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி திரும்ப காமிங்க. முன்னாடியா? ஃப்ரண்ட் நெக் உங்களுக்கு திரும்ப சொல்லல. அப்படி இந்த பாருங்க. இது வந்து நெக் பாருங்க. இப்படி சைஸ் பாத்தீங்கன்னா எம் சைஸ் தான். ஆனா எவ்வளவு வெயிட் பாத்தீங்களா? பாருங்க. கோலுமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கிடைக்கும். பியோர் 100% ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் காட்டன் கலம்கரி. காட்டன்ல அம்ப்ரெல்லா ஆச்சு. ஸோ அப்படியே ஒரு சைடு தான் வந்து காத்தா காட்டன்ல வேணுமா? காத்தா காட்டன்ல இருக்குது. இது ஓபன் பண்ணுவா? வேண்டாம் வேற கலெக்ஷன். இதுதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்குது. இங்க பாருங்களேன், காலர் நெக்ல குர்தீஸ். நிறைய பேர் லெந்த் குர்தீஸ் கேக்குறீங்க. சூப்பரா இருக்கு. குர்தீஸ் 219 ரேஞ்சில இருக்கும். ஹெவி ரயான். ஹெவி ரயான்ல லாங் லெந்த் ஜஸ்ட் 21 எவ்வளவு லெந்த் வருதுன்னு தெரியும். ஓகே தெரிஞ்சு. லெந்த் இருக்க டீமுக்கு வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி காலர் நெக் டிசைன்ஸ்ல எடுத்து வந்திருக்கோம். இதுல இங்க பாருங்க ஒன்னு தான் சாம்பிள் காட்டுறேன், மீதெல்லாம் நிறைய இருக்குது. சோ எல்லாமே காட்ட முடியலன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இது பாருங்க, எம்ப்ராய்டரில 245 ரேஞ்சில வரும் உங்களுக்கு. 245 ரேஞ்ச் 44 இருக்கும். பாருங்க. சோ லெந்த் ஜாஸ்தி வேணாலும் இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு லீவ் அப்ரூவ்ட். சோ 245 ரேஞ்சில வரும் உங்களுக்கு. என்னது 44 லெந்த் இருக்கு. இது எல்லாமே அதுல கலர்ஸ்ங்களா? ஆமா இதெல்லாம் கலர்ஸ். சோ இதெல்லாம் கலர்ஸ் மேல இருக்குது. இங்க மேல அது மேல ஓகே அதுக்கு மேல சீலிங் தான் இருக்குது. அது விட்டாச்சுங்களா? இங்க பாருங்க. நிறைய பேர் கலம்கரில அம்பர்லா கேக்குறீங்க. சோ கலம்கரில அம்பர்லா. சோ அத பாருங்க. இது கலம்கரில அம்பர்லா. கலம்கரில அம்பர்லா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அனார்கலின்னு கேட்டிருக்கீங்க. ரா சில்க் அனார்கலி. ஓகே. இது வந்து கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே கலர்ஸ். ஆமா கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ இதெல்லாம் கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு. ரா சில்க் அனார்கலி பாருங்க. வாவ் சூப்பர். தெரியுதா அனார்கலின்ட்டு? பாருங்க எவ்வளவு கோல இருக்கும். நல்லா இருக்கும் மேம். நான் என்ன சொல்றேன், இது பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆச்சுங்களா? சரி இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ். இந்த சைடு ஒரு டிவிஷன் தான் இன்னும் பாத்திருக்கீங்க, நிறைய இருக்கு. இதெல்லாம் செட்டிநாடு வேற ஒரு கஸ்டமருக்கு வந்து பல்க் ஆர்டர் வேணும், எனக்கு இருக்கதெல்லாம் போட்டுருங்க அப்படின்னாங்க. அந்த இடத்து கீழே வச்சேன். எல்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. குப்பை மாதிரி கிடையாது மேடம், அதெல்லாம் ஆர்டர்ஸ். அது மலேசியாக்கு போகுது. இந்த சைடு இருக்குது. இப்போ கனடா ஆர்டர். இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, க்ளீனே பண்ணாம. க்ளீனிங்கா? டைம் எவ்வளவு இப்ப? டைம் 8:39. அது ஆர்டர் மார்னிங்கா நைட்டா? ஐயோ நைட் மேடம், நைட். ஓகேங்களா? சரி அது வந்தாச்சு. செட்டிநாடுல ஒன்னு காமிங்க. செட்டிநாடுல அத பாருங்க, 2 இதுமா இருக்கு. செட்டிநாடுல 2 இதுமா இருக்கு மேம். ஒன்னு வந்து இந்த பாருங்க, இது வந்து கூட பிரைஸ் எல்லாம் அப் ஆயிடுச்சு. சோ இது பழைய பிரைஸ் தான் நான் சொல்லிருக்கேன். புது பிரைஸ் எல்லாம் வந்து இன்னும் அப் ஆகும். ஓகேவா? இது 275 ரேஞ்சில இந்த மாதிரி வரும். ஓகே சூப்பர். ஓகே ஜரியோட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கோலம் டிசைன்ஸ் வந்துருக்குது. கோலம் டிசைன் எந்த கலர் காட்டேன்? அதே காமிங்க. இது வந்து 325 ரூபீஸ் வரும். ரங்கோலி இது. சரியா? இந்த பாருங்க இந்த டிசைன்ல ரங்கோலி இருக்கு. இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கு. அதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு வாட்டி காட்டுறீங்க உங்களுக்கு. இங்கேயும் காட்டுங்க பாவம். ரங்கோலி இப்போ ட்ரெண்ட் ரங்கோலி தான். ஸோ அதனால வந்து ரங்கோலியில் காட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவாசால அம்பர்லா. நிறைய பேர் அம்பர்லா கேட்டிருந்தீங்க போன வாட்டி. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவாசா அம்பர்லா. இதுலயே 2-3 வித வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வேணும், எந்த மாதிரி குவாலிட்டியில வேணும். நிறைய பேர் லோ குவாலிட்டி வேணும், லோ குவாலிட்டிலே இருக்குது. ஹை குவாலிட்டி வேணுமா, ஹை குவாலிட்டியே இருக்குது. டிபெண்ட் அப்பான் ஃபேப்ரிக். நிறைய பேர் என்ன 160 ரூபா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு. கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஷியேட் குவாலிட்டி. இதுலயே வந்து 310 இருக்கு, 315 இருக்கு, 350 இருக்குது. சோ அது பாத்துக்கணும் நீங்க. ஓகேவா? ஃபேப்ரிக் இது டபுள் எக்ஸல் சைஸ், அதனால இவ்வளவு பெருசா இருக்குது. சோ இதுல வந்து
இது எல்லாமே அம்ப்ரெல்லா இல்லைங்களா? எல்லாமே அம்ப்ரெல்லா. கீழ இருந்து இதெல்லாம் ஆவாசா அம்ப்ரெல்லா. இங்க இருக்குது இங்க இருக்குது, அப்புறம் அந்த சைடு கீழே இருக்குது மரிச்சிச்சு அது. ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பன்னிட்டு லோ பட்ஜெட்லாம் வேணும், எனக்கு ஆஃபர்ஸில் போடுறது வேணும். ஆஃபர்ஸ்னா 1004 அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போடுறீங்கன்னா அது எங்கேருந்து வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு தான் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க 180 என்னன்னா 42 லென்த் இருக்கும். உங்களுக்கு லென்த் எவ்வளோ இருக்கும்? கூட இருக்கும், ஒரு 2 இன்ச்சு 42 லென்த் வித் பாக்கெட் இருக்கும். ஓகே, ஃபேப்ரிக் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ வித் பாக்கெட் இருக்கு, எல்லாத்துக்கும் பாக்கெட் வரும். ஓகே. ஸோ இதனால வந்து 180 ரேஞ்சில் இருக்கும். இதில் நிறைய இருக்குது டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து. அதே விட்டாச்சுன்னா இங்கே வந்து கைசியில் இருக்குது, ஏலைன் குவாட் செட்ஸ் இருக்குது. பாருங்க ஏலைன் குவாட் செட்ஸ் இருக்குது. ஓகே, ஏலைன் குவாட் செட்ஸில் வேட்டிகன் இருக்குது, பிளாக் ரேன் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது பாருங்க ஏலைன். ஓகே, இது கம்ப்ளீட்டா ஏ லைன் பேட்டர்ன் வித் பாட்டம். ஆமா, இதெல்லாம் 540 ரேஞ்சில் வரும். சரி, நிறைய பேர் சொல்றாங்க பஃப் வேணும் அப்படின்றாங்க. ஸோ பஃப்புகள்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் இது பஃபோட ஃப்ளெக்ஸ் காட்டன் நிறைய பேர் கேக்குறீங்களா? இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும், காட்டன் வரும். ஸோ இது இப்படி இருக்கும் பஃப் ஏ லைன் குவாட் செட்ஸ். ஓகே, ஏ லைன் குவாட் செட்ஸ் வித் பஃப் ஸ்லீவ் வரும். அது ஆஃப் ஹேண்ட்ல கொடுத்திருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஸ்லீவ்ஸ் இருக்கும் வித் அதே மேட்சிங்கோட பேண்ட் இருக்கும். பாட்டம் வந்துரும். ஓகே, பாட்டம் அதாச்சுங்களா? அதை விட்டாச்சுன்னா உங்களுக்கு நிறைய காத்தா காட்டன்ல வேணுமா? காட்டன் சொல்லல, காத்தா காட்டன், டாபு காட்டன், வாட்டிகன் காட்டன், நெக்ஸ்ட் வந்து கேமரிக் காட்டன். காட்டன்ல எவ்வளவு இருக்கு? இதே காட்டன் இருக்குது. இதுல வந்து குவாட் செட்ஸ். ஓகே, அதுல குவாட் செட்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இது காட்டுறேன். ஒன்னு காமிங்க, ஏதோ கீழ வச்சிருக்கீங்களே. இது மட்டும் காட்டிறேன். சோ இது வந்து காட்டன்ல குவாட் செட்ஸ். சரியா? டாபு காட்டனா? டாபு காட்டன். பாருங்களேன் எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்ட்டு. நிறைய பேர் கேக்குறீங்க பிளைனா வேணும் பேண்ட் அப்படின்றது, அவங்களுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட். இது எல்லாமே S2XL இல்லீங்களா? S2XL வரும் உங்களுக்கு. ஓகே, காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இதுலயே வந்து கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படினா பாருங்க, இங்க கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து காட்றோம், நீங்க தான் பண்ணனும். ஏதாச்சுங்களா? வெறும் இது வந்து 540 ரேஞ்ச் வரும். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாருங்க, இந்த கலர் வந்து என்னோட ஃபேவரட் கலர்னு சொல்லலாம். எல்லாமே காலி ஆயிடுச்சு. இது ஒண்ணே இருக்கு, டாபு காட்டன். இது டாபு காட்டன் தான் குவாட் செட்ஸ். இந்த மாதிரி குவாட் செட்ஸ் வரும் டாபு காட்டன்ல. நெக்குமே டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. என்னோட எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு சார். 8:30 9 o'clock வீடியோ. இருங்க, இந்த வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியறதுக்காக தான் சொல்றேன். இவ்வளவு கஷ்டப்படுறது எதுக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுல இருக்கீங்க, பாவம் கஷ்டப்படுறீங்க, எங்க வாங்கணும் என்ன மேட்ருன்ட்டு. நாங்க வாங்க சொல்ல ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. உங்களுக்கு நிறைய குரூப்ல இருக்குது, குரூப்ல போட்டோஸ் போடுறோம், பிரைஸ் போடுறோம். நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. நாங்க ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ. நிறைய பேர் நினைக்கிறாங்க வில்லேஜ்ல இருந்துட்டே வந்து நான் என்ன பண்ண முடியும், ஐயோ நான் வில்லேஜ்ல இருக்கிறேன், நான் சிட்டில இருக்கானே, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கானே, நான் வந்து டாக்டரா இருக்கானே. நிறைய பேர் டாக்டரை வந்து சேல் பண்றாங்க மேடம், என்ன ஸ்டால் போட்டு அவங்க சேல் பண்றாங்க சைட் ப்ராஃபிட்டா. ஸோ வீட்டில் இருக்கவங்க, வில்லேஜ்ல இருக்கவங்களாம் தேவையில்ல. வில்லேஜ் ஒரு இன்ஸ்டா இருக்கு, ஆன்லைன் இருக்குது, எல்லாமே சேல் பண்ணலாம். வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு சேல் பண்ணலாம். எங்கேயோ சென்னையில இருந்து ஹைதராபாத் சேல் பண்றாங்க, ஹைதராபாத்ல இருக்கவங்க எங்க சேல் பண்றாங்க, ஏதோ ஊருக்கு சேல் பண்றாங்க. அந்த மாதிரி உட்காந்து இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணணும். பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு என்ன, ஒரு கைடு கிடைக்கணும். கைடு என்னன்னா ஒரு ட்ரஸ்டான ஒரு ஷாப்ஸ் கிடைக்கணும். ஸோ அந்த ஷாப்ஸ்க்காக தான் நாங்கள் சொல்லணும் இருக்கோம், அவ்வளோதான். இதை பார்த்தீங்களா? ஓகே, இது குவாட் செட்ஸ் 430 ரேஞ்சில் வரும் ரயான்ல. சரியா? ஸோ இதில் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கு. நெக்ஸ்ட் குர்த்திஸ் இருக்கு, சில்க்ல இந்த மாதிரி சில்க் குர்த்திஸ் இருக்குது. ஓகே, இது சில்க் காட்டனுங்களா? சில்க் காட்டன் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரயான்ல இருக்கும். பாருங்க, இது இந்த மாதிரி வரும். ஓகே, சில்க்ல வேணா சில்க் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு காட்டாது இருக்கு, இக்கத்ல பாருங்க, இக்கத் குவாட் செட்ஸ். இது இக்கத் ஹேண்ட்லூம் இல்லீங்களா? ஹேண்ட்லூம். இப்போ வந்து சம்மருக்கு வந்து நிறைய மூவிங் இப்போ இக்கத் ஹேண்ட்லூம். ஸோ அதனால சொல்றோம் எப்போ என்ன சீசன் என்ன போகுது அப்படின்ட்டு. நீங்க தான் வந்து ஏதோ ரொம்ப டேலண்ட் மாதிரி நினைக்கிறீங்க எல்லாம். நானும் தான் டேலண்ட் நினைக்கிறேன். ஆனால் வந்து மக்களுக்கு என்ன வேணும்ன்றது அவங்களாம் தெரியும். பாருங்க, ஓகே, இது இக்கத் ஹேண்ட்லூம் குவாட் செட்ஸ். ஸோ குவாட் செட்ஸ் வேணும்னா அப்படியே ஒரு வாட்டி காட்டுறீங்க. இதுல ரெண்டு விதமா இருக்குது, சைடு ஓப்பன் அண்ட் என்ன சொல்றது, சப்போஸ் ஏ லைன்ல வேணும் அப்படினாலும் அப்படியே வந்து சைடுல காட்டிடுற ஒரே செகண்ட். 3 நிறைய பேர் என்ன காட்டல 3 பீஸ் செட் அப்படின்றாங்க. சோ இது நம்ம ஷாப் தான், பக்கத்துல நம்ம ஷாப் தான். சோ இதெல்லாம் பேக்கிங் ஐட்டம் மெட்டீரியல். அது இது பாருங்க, எல்லாம் பன் பண்ணலாம்னு நினைக்கும் போது வீடியோ எடுத்துன்னு இருக்கணும். ஓகே,
இது வந்து டிஜிட்டல் டிஷ்யூ டிஜிட்டல் டிஷ்யூ டிஷ்யூ 2 பீஸ் செட்ஸ் சரிங்களா 2 பீஸ் செட்ஸ் இங்க வாங்க இந்த சைடு அப்படியே வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம 2 பீஸ் செட்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இது 2 பீஸ் செட் இல்லீங்களா 2 பீஸ் செட் மேடம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு ஓகே மேட்சிங் பேண்ட்ஸும் பாருங்க எவ்வளவு நீட் இருக்கு அப்படின்ட்டு இது பாருங்க காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு மெட்டாலிக் பேண்ட்ஸ் ஓகே ஆர்கன்சா ஃபேப்ரிக் அப்படினு கூட சொல்லுவாங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே இது எல்லாமே கலர்ஸ் இல்லீங்களா கலர்ஸ் குவாண்டிட்டி எல்லாமே நிறைய இருக்கு சோ இது ஒண்ணு வச்சுக்கலாம் சோ நிறைய பேர் குவாட் செட்ஸ் கேட்டிருந்தீங்க காட்டன்ல குவாட் செட்ஸ் பாருங்க இந்த காட்டன் குவாட் செட்ஸ் ஆமா இது 430 ரேஞ்சில வரும் உங்களுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துடும் எல்லா போட்டோஸ் இப்போ என்னென்ன காமிச்சிருக்காங்களோ எல்லா போட்டோஸும் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவாங்க நியூ கலெக்ஷன்ஸ் வரும் ஆனா என்னன்னா கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான் இல்லன்னா டைரக்டா வண்டி ஏறிட்டு இங்க வந்துடணும் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை எடுத்து வாங்கிட்டு போயினே இருக்கணும் ஓகே அவ்வளோ பேஷன்ஸ் இல்லைன்னா இது எல்லாமே ஏ லைன் இல்லைங்களா ஏ லைன் குவாட் செட் ஏ லைன் குவாட் செட்ஸ் ஏ லைன்ல ஏதாவது ஒன்று காட்டுவா மேடம் ஏ லைன் நல்லா இருக்குது மேடம் இது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் இது வந்து சம் டிஃப்ரெண்ட்டுக்குன்னா கலர் ஆயிடுச்சு எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா எல்லா கலர் நல்லா இருக்குது மேடம் நீங்கள் பாருங்க இது ஒரு மாதிரி மெரூன் இல்லைங்களா மெரூன் சம்மருக்கு செம்மையா இருக்கும் பாருங்க இதெல்லாம் கலர்ஸ் நிறைய டெய்லி ரெகுலர் போட்டு 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 டயர்ட் ஆயிருப்பீங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி 1-2 போடுங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் எடுத்து வாங்க ஆச்சுங்களா இது ரங்கோலியா தெரியுது ரங்கோலி இப்போ ரங்கோலி டிசைன் இல்ல மேடம் எல்லாம் போயின்னு இருக்குது பாருங்க இந்த டிசைனு இந்த டிசைனு இந்த டிசைனு இந்த டிசைனு இதெல்லாம் வெறும் குர்தாஸ் ஸோ குர்தாஸ்ல என்னன்னா இப்போ செமி ரா சில்க்ல இருக்கு இல்லையா செமி ரா சில்க்ல வந்து குர்த்திஸ் இது ஸோ நிறைய டிசைன் இருக்கு இதுலயும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வரும் வெறும் 300 தான் செமி ரா சில்க்குங்களா செமி ரா சில்க்குங்க பாருங்க வாவ் சூப்பரா இருக்கு மெயின் அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இதுக்கு மெட்டாலிக் ஒன்னு பேண்ட் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னு வெச்சீங்க இல்ல ஷிம்மர் பேண்ட் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா 2 பீஸ் நீங்க மாத்திடுவீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா இதே வந்து ஒரு பேண்ட் போட்டு அவங்க 2 பீஸ் ஆக்கிடுறாங்க ஒரு துப்பட்டா மேட்ச் பண்ணியாச்சுனா 3 பீஸ் ஆயிடுச்சு சோ டாலன்ட் இருக்கவங்க என்ன வேணா செய்வாங்கன்றாங்களா அந்த மாதிரி சோ நெக்ஸ்ட் வந்து இதுலயும் வந்து கலர்ஸ் இருக்கு இல்லீங்களா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பாருங்க நீங்க கொஞ்சம் இந்த நல்லா காட்டுங்க ஆச்சுங்களா சரி நெக்ஸ்ட் வந்து ராசில்க்கு நிறைய பேர் ராசில்க்குன்ட்டு அங்கே இருக்கு பாருங்க காமிங்க இல்ல அது 3 பீஸ் செட் மேடம் இத பாருங்களா ராசில்க்கு நிறைய பேர் தொந்தரவு பண்றீங்க ராசில்க்கு காட்டுங்க ராசில்க்கு நிறைய வருது நிறைய போகுது இது குவாட் செட்டுங்களா ராசில்க்ல இத பாருங்களா ஓகே சோ ராசில்க்லயும் இருக்கு ராசில்க்ல 2 பீஸ் இருக்கு 3 பீஸ் இருக்கு குர்தீஸ் எல்லாமே இருக்குது வருது போகுது ஆனா என்ன நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் இது ராசில்க் 2 பீஸ் செட் ஆச்சு ஓகே 580 ல இருக்கும் இது ராசில்க் 3 பீஸ் செட் ஓகே இந்த பாருங்களேன் பேண்ட் கலம்கரி துப்பட்டா இந்த மாதிரி துப்பட்டா வரும் உங்களுக்கு ஐயோ மொபைலே மறைஞ்சிட்டு இங்க பாருங்க மேடம் எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஓகே நல்லா இருக்கு சார் 3 பீஸ் செட் ஆச்சுங்களா சரி வாங்க நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இந்த பாருங்க ரயான்ல வரும் இது 3 பீஸ் செட் ரயான்ல 3 பீஸ் செட் ஓகே 645 ல இருக்கு 599 ரேஞ்ச்ல இருக்குது நிறைய பேர் சம்மருக்கு வந்து இப்போ அதான் எடுக்கிறாங்க ஓகேவா ரயான் காட்டன் ஸோ உங்களுக்கு பாருங்க நெக் பேட்டர்ன் பாத்தீங்களா டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு நெக் ஜஸ்ட் இதெல்லாம் சாம்பிள் நான் காட்டினே இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது ஃப்ளோரல் டிசைனா ஃப்ளோரல் டிசைன் வந்து பேண்ட் பாருங்க இந்த மாதிரி 645 இது 645 வரும் 599 தான் இருக்கு ஓகே இந்த பாருங்க துப்பட்டா எவ்வளவு பெருசு இருக்குன்ட்டு லென்த் சாரி பெருசு இல்ல நான் பாத்தீங்களா லென்த் இருக்கு துப்பட்டா ஓகே ஓகேவா சோ இதெல்லாம் வந்து 645 ரேஞ்ச்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து காட்டன் அதாச்சுங்களா இது ராசில்க்ல பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய வந்துச்சு எல்லாம் சோல்ட் அவுட் ஆச்சு காலி ஆச்சு பாருங்க ராக்கு நீங்க ஆர்டர் ஆயிடுச்சு மேக்ஸிமம் பாருங்க இந்த மாதிரி வரும் ஓகே ராசில்க்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல பேட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே அழகா இருக்கு பாருங்க இது என்னாச்சு பாட்டமும் வந்து சேம் ஓகேங்களா சோ அதே மாதிரி டிஷ்யூல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிஷ்யூ குர்த்திஸ் மட்டும் காட்டுங்க அப்படின்ட்டு ஸோ டிஷ்யூல குர்த்தி மட்டும் இருக்கு நிறையா ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு மேடம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது சேல் பண்ண வேண்டியது உங்க டேலண்ட்டு உட்காந்து இருந்தால் எதுவுமே ஆகாது நீங்க நம்பணும் இறங்கணும் ஃபீல்டில் இது டிஷ்யூ குர்தா டிஷ்யூஸ் குர்த்திஸ் ஓகேவா ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் காட்டன் இருந்தாங்க காட்டன்லேயும் 645 ரேஞ்சில் இருக்குது பர்லின்ல இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ 645 ரேஞ்சு 699 ரேஞ்சு கலம்கரியில் இருக்குது ஓகே இதெல்லாம் 3 பீஸ் செட்டுங்களா 3 பீஸ் செட் மேடம் 3 பீஸ் செட் இது கலம்கரியில் ஓகே கலம்கரி இந்த பாருங்க 3 பீஸ் செட் இது
ஓகே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. காட்டன் பியூர் காட்டன் கலம்கரி 3 பீஸ் செட். ஆமாம் இங்கே பார்க்காமீங்க. ஓகே பாட்டமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வித் துப்பட்டா. துப்பட்டா ஓகே எவ்வளோ லென்த் இருக்குன்ட்டு. லென்த் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே ஸோ இது வந்து என்ன சொல்லிச்சு 3 பீஸ் செட்டு. நெக்ஸ்ட் வேட்டிகன்ல பேட்ச் ஒர்க்கோட நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் எல்லாம் 490 ரேஞ்சில் 2 பீஸ் செட்டு. சும்மா டிசைனாக வேணும் ஏதாவது பேட்ச் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எடுத்து தரணும் அப்படின்னா அதெல்லாம் பாருங்கள். காலர் நெக்கு போன வாட்டி ராசல் காலர் நெக் எடுத்து வந்து எல்லாம் காலையாச்சு. இப்போ வேட்டிகன்ல எடுத்து வந்திருக்கோம் வித் பாக்கெட். வித் பாக்கெட் இருக்கும். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. குவாட் செட் பாட்டமும் சேம் செல்ஃப்ல வரும். ஆமாம் இங்கே பாருங்க ஆர்டர் வந்துனே இருக்கு ஒரு சைடு. ஓகே எப்போ தூங்க போகிறதுன்னு தெரில. சரி ஸ்கை சைடில் குவாட் செட்ஸு என்ன சொல்கிறது காட்டனில் காட்டன் 2 பீஸ் செட். ஆமாம் எம்ப்ராய்டிங்க. இது எல்லாமே கலர்ஸ் நல்லா இருக்கு. கலர்ஸ் பாருங்க. இதில் பாருங்க கலர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு. காம்பினேஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. இதெல்லாம் வந்து பாருங்க சூப்பராக இருக்கு. ஸ்ட்ரைட் கட்டா சார் இது? ஆமாம் ஸ்ட்ரைட் கட்டு. ஸோ இது வந்து காட்டன் பியூர் காட்டன் ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஹேண்ட்வேர் பிரிண்ட்ன்ற சொல்கிறாங்களா. ஸோ ஹேண்ட்மேட் பிரிண்ட் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஏ லைனில் இருக்குது உங்களுக்கு. ஏ லைனில் ஹேண்ட்மேட் பிரிண்ட். ஆமாம் அதை பாருங்களா ஏ லைனில். ஓகே சூப்பர். இது காட்டன் டாபு காட்டன் வித் கம்ப்ளீட் ஒர்க் இல்லைங்களா வித் பிளாசோ பேண்ட். ஓகே பாருங்க வித் பிளாசோ பேண்ட். இதெல்லாம் வந்து ஸ்குவாட் செட்ஸ். ஸோ என்னென்னா இப்போ வந்து பாருங்க ரயான்ல 599ல இருக்குது. 599 ரயான் 3 பீஸ் செட். 3 பீஸ் செட் இந்த பாருங்க. ஓகே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இது ஒன்று காட்டுறேன். லாஸ்ட்டில் செட்டினோட 3 பீஸ் செட்டும் காட்டிடுறேன். அப்புறம் வந்து மல்ச்சந்தேரி நிறைய பேர் டிமாண்டில் இருக்கீங்க. இது பாருங்க ரயானா. ஓகே சோ லோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு மேடம். அதுலயும் ஒரு பீஸ் இன்னும் பாதி ஐட்டம் காமிக்கவே இல்ல. நிறைய ஐட்டம் காட்டல. சும்மா இதுவே 30 மினிட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே ஜஸ்ட் சாம்பிள் தான் மேம். வேற என்ன பண்ணணும். சாம்பிள்ன்ட்டு 30 நிமிஷம் ஒரு மூவி பார்க்கலாம். வேட்டிகன் இருக்குது. வேட்டிகன் காட்டவே இல்ல. சரி நான் என்ன கலர் காட்ட உங்களுக்கு. சோ இது ஒரு கலர் காமிங்க. இங்க மேடம் இங்க அப்படியே ஒரு வாட்டி காட்டுங்க. இங்க நானே காட்டிடுறேன். பாவம் உங்களுக்கு தெரியாது அப்புறம் வீடியோல. இதெல்லாம் வந்து செட்டிநாடு 3 பீஸ் செட்ஸ். 3 பீஸ் செட்ஸ் ஓகேவா. டாப்பில் அடுக்கி வச்சுருக்கோம். பாவம் டாப்பில் வச்சு பார்த்து அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஓகே சார் ரொம்ப நன்றி. வணக்கம். நீங்கள் உங்கள் வீடியோ நான் எடுக்க வேண்டியதாக இருக்கு பாருங்கள். ஏம்மா மேடம் வேறு தண்ணி கொட்டுது மேடம். இப்போ நைட்டு 9 o'clock ஆக போகுது. பரவாயில்ல சரி இருக்கட்டும். பாவம் தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் செட்டிநாடு 3 பீஸ் செட்ஸ். செட்டிநாடு 3 பீஸ் செட்ஸ். ஓகே நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. செட்டிநாடு 3 பீஸ் ப்ரீவியஸ் 799ல இருந்தாச்சு. 799 பிரைஸ் கூடிச்சு. சோ அதனால செட்டிநாடு இப்போ பிரைஸ் 825 இருக்கும். நிறைய பேர் இன்கேஸ் கம்மியாச்சுனா கம்மியாகும். இந்த லாட் வந்து 825க்கு அமைஞ்சிருக்கு. துணியோட ஃபேப்ரிக் ரேட் ஆனதுனால. ஓகேவா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆக தேவையில்லை. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது பார்க்கலாம். யாரையா வேணும்னா 825 ரேஞ்சில் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா. 799 பிரைஸ் ப்ரீவியஸ். இப்போ 825. எப்போ திருப்பி காட்டன் எல்லாமே கம்ப்ளீட்டா குரூப்ல இருக்கீங்க. குரூப்ல இருக்க பாட்டிக்கு தெரியும். ஆல்ரெடி 799 கொடுத்துருந்தாங்க. திடீர்னு ஏன் 825 ஆச்சு அப்படின்னா இதேதான் ரீசன். என்னன்னா இந்த லாட் வந்து 825 அமைஞ்சு இருக்குது. சரிங்களா. இது தெரியாத டீமுக்கு செட்டிநாடோட துப்பட்டா எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி காட்டிடுறேன். ஓகேவா. இந்த மாதிரி இருக்கு. வித் ஜரி வந்திருக்கு இல்லைங்களா துப்பட்டாக்கு. ஆமா ஓகேவா. ஓகே நிறைய பேர் அந்த சார் போதும் சார் போதும் சார் இருங்க. கோல்கேட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட் டீப்பா யாரோ பார்த்தா செட்டிநாடு 3 பீஸ் செட் போட்டு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே வருதா. அட்வர்டைஸ்மெண்ட்டே எடுத்திருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா 5 வரையும் போய் ரீச் ஆயிருக்கு எல்லாமே. சும்மா நினைக்கிறீங்க தமிழ்நாடு நம்ம கல்ச்சர் என்னன்ட்டு. நம்ம கல்ச்சர் நிறையவே நல்லா இருக்குது. ஓகேவா. நம்ம பண்ணோம் அவ்வளோதான். மல்ச்சந்தேரி இந்த ஆந்திரா கஸ்டமர்ஸ் ரொம்ப ஷைனிங்கா இருக்கே. ரொம்ப ஷைனிங்கா ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் மீன்ஸ் ஹேண்ட் இது ஆரி வர்க் இருக்கும். ஸோ நிறைய ஆந்திரா கஸ்டமர்ஸ் நிறைய மேக்ஸிமம் வந்து மல்ச்சந்தேரி நிறைய எடுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன சொல்றது ஃபேவரட்னு சொல்லலாம். அனார்கலி டைப்பு நல்லாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி அனார்கலில உங்களுக்கு வரும். இது துப்பட்டா வரும். 1050ல இருக்கும் இது. அது விட்டா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேம். ஜஸ்ட் சார் போதும் சார். என்ன சார் எவ்வளவு நேரம் சொல்றது.
சும்மா என்ன சொல்றது, போதும் போதும்ன்றீங்க. நான் இன்ஃபோ தான் பண்ணியாச்சு. பார்க்கணும் இல்லைங்களா? 35 மினிட்ஸ் வீடியோ பண்ணா என்ன பண்றது? நன்றி மேடம். நீங்க ஜஸ்ட் என்ன ஃபர்ஸ்டே சொன்ன ஓவரால் தீம் அப்படின்ட்டு, ஓவரால் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 90% உங்கள்கிட்ட காட்டியாச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கு, இன்னும் வெரைட்டி வரும். ஓகேவா? நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க, தாராளமாக ஒரு நாள் வாங்க, பெங்களூர் சுற்றி பாருங்கள். ஒரு 1 hour டைம் ஸ்பெண்டுங்க, வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் நல்லா சேல்ஸ் பண்ணாதானே நீங்கள் எதாவது வளர முடியும். நாங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். எங்ககிட்ட இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே வரும். இதுக்கு மேலே பார்க்கணுன்னா சிம்பிள், உட்காந்த இடத்துல அந்த வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க, லிங்க் வரும், ஜாயின் ஆகுங்க. ஆனால் அடிக்கடி வந்து என்ன வந்த உடனே டக்கு 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 என்ன ஒரு சிங்கிள் பீஸ் கொடுங்கன்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியாது. ரெண்டாவது, நான் ரீசெல்லரு, நான் வந்து இங்கேருந்து வாங்கினா அங்கேருந்து ஒரு பீஸ் அனுப்ப முடியுமா? இன்னும் அனுப்ப மாட்டோம். நீங்கள் வைங்க, ஷாப்பு வைங்க. இல்லை ஒரு செட்டு வேணுமா, 2 செட்டு வேணுமா, 5 செட்டு வேணுமா, 10 செட்டு வேணுமா வாங்கிக்கோங்க. ஒரு செட்டு வந்து சாம்பிள் மட்டும் தான் கொடுப்போம், நெக்ஸ்ட் டைம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் சொன்னாலும் நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வாங்க, பாருங்க, பிடிச்சிருக்கா சேல் பண்ணுங்க, நீங்கள் ப்ராஃபிட் எடுங்க, முன்னாடி வளர்ச்சி மீன்ஸ் என்ன முன்னேறி க்ரோத் ஆகுங்க, அவ்வளோதான் சொல்கிறோம். நாங்கள் க்ரோ வரோம் அப்படின்னா நீங்கள் க்ரோவிங் ஆட்டோமேட்டிக்காக ஆவீங்க. ஓகேவா? ஸோ அதனால சொல்கிற ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஃபுல் வீடியோ ஒரு வாட்டி பாருங்க, இன்னொரு வாட்டி இல்லைன்னா இன்னொரு வாட்டி பாருங்க, என்னென்ன கலெக்ஷன் இருக்கு. சொல்ல வேண்டியது, குரூப்பில் ஜாயின் ஆச்சுன்னா இதோட டபுள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, அது நீங்க உங்க குரூப்ல போட்டுக்கோங்க, இல்ல உங்க கஸ்டமர் சொல்லுங்க. இன்னொரு சஜஷன், நிறைய பேர் ஷாப் கீப்பர்ஸ் என்ன பண்றீங்க, லாஸ்ட் வீடியோ பார்த்த பிறகு என்னோட சஜஷன் என்னன்னா, மேடம் யாருமே கஸ்டமர்ஸ் வந்து லோ பட்ஜெட்னு போக மாட்டாங்க, யூனிக் கலெக்ஷன் தான் பார்ப்பாங்க. லோ இல்லையா, எனக்கு மெட்டீரியல் கம்மியாக வந்திருக்கா, குவாலிட்டி நல்லா இல்லையா, யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, யூனிக் என்ன இருக்குது, நல்லா இருக்குதா. ஸோ அவங்க கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு கேரண்டி இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கஸ்டமர் என்கிட்ட ஜென்யூனாக இருக்காங்க, எல்லா ஷாப் கீப்பர்ஸ் நான் சொல்றது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. ஒரு 10 பேர் 10 நாள் 10 பேராக இருப்பாங்க, 100 நாள் 100 பேராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கலெக்ஷன்ஸ் உங்கள் ஜென்யூனான ஒரு ட்ரஸ்டான எங்கள் மாதிரி ஹோல்சேல் மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் வரும் உங்களுக்கு. அந்த ஃபோட்டோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா 100% உங்களை தேடி வருவாங்க. ஓகே, அப்போ உங்கள் பிஸ்னஸ் வளரும். அதை விட்டு நான் உக்காந்த இடத்துல வரலையே 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 வரமாட்டாங்க. அவங்கள தேடி நீங்கள் கொண்டு போகணும். அவங்கள்ட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் போடுறாங்க அப்படின்னா, இந்த கலர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு காட்டணும். நீங்கள் அதை தான் சொல்கிறது, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் உட்காந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, அங்கே இருக்கிறது நீங்கள் சென்ட் பண்ணுங்க கஸ்டமர்ஸ்க்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் காலி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வரும்போது போடுங்க. ஓகே, ஐயோ ஒன்றும் இல்லைன்னா ஒன்று மேடம். லாஸ்ட்டாக சொல்லிக்கிறது, நன்றி, வணக்கம்.